என் பேர் ஹர்ஷினி. நான் மதுரையிலேருந்து செல்லூர்லேருந்து வரோம் இங்கே. இதுக்காகவே ஆஃப் டே லீவ் போட்டு நான் வந்திருக்கேன். ஆமாம், டிவிக்கே துண்டு இப்போ தான் வாங்கணும். ஆல்ரெடி இருக்கு, மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். ஸ்கூல்லேருந்து அப்படியே வந்ததுனால மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால ஆமாம், அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். அது நாளைக்கு வர முடியாதுல்ல, அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கோம். உள்ளக்க போய் பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியாதுன்ட்டாங்க. அதனால வெளியவே இருந்து பார்த்துட்டு போகணும். நாளைக்கு டிவியில் பார்க்க போகிறோம். ஒரு திருவிழா வந்து நம்ம பார்ப்போம், நார்மலா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இது ஒரு கட்சியோட மாநாடு, அது எதுக்கு இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு உங்களுக்கு? ஏன்னா நான் தளபதி ஃபேன், அதனால எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு. லீவ் கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்டீங்க? டெம்பிளுக்கு போகிறோன்னு சொல்லி கேட்டு வந்துட்டோம். இதுவே எனக்கு ஒரு டெம்பிள் தானே. வீட்டில் அப்பா அம்மா எதுவும் சொல்லலையா? அம்மா அப்பா கூப்பிட்டாங்க. நான் தான் கூப்பிட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டாங்க. சொல்லியாச்சு. நாங்கள் போகிறப்ப வரப்ப, நாங்கள் ட்ரிப்பு போகிறப்ப கூட தளபதிக்கு ஓட்டு போட்டுருங்கன்னு கத்திட்டு தான் போவோம். ஆமாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னை தான் கேட்பாங்க, என்ன தளபதி ஃபேனா இருக்க, போலையாண்டுவாங்க. இந்தா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. அவர் வந்து சினிமாவில் இருக்கிறப்ப நீங்க ரசிகையா பாலிடிக்ஸ் வந்துட்டு, அரசியல் வந்துட்டார். இவர் என்ன மாத்த போறாரு, அதுக்கும் அதே இன்னும் நல்லா தளபதி மாத்துவார். அரசியல் தலைவர்ங்கிற மைண்ட் செட் சினிமாலையும் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு சினிமாவில் தான் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுனது. அதுலேருந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சொசைட்டி நல்லா மாற்றுவாருன்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. நான் 9th. பாப்பா வந்து தளபதி ஃபேனு. தளபதி இப்போ நேரில் பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் இங்கேயாவது வந்து இந்த ஸ்டேஜையாவது பார்க்கலான்னு சொல்லி ஒரு எக்ஸைட்டடாக வந்தோம். பட் அங்கே உள்ள அலோவ் பண்ணலை, அதனால வெளியில இருந்து பார்க்கலான்னு சொல்லி இதுக்காகவே நாங்கள் வந்தோம். வீட்டில் என்ன சொல்கிறாங்க ஓட்டு போடுறதுக்கு? நாங்கள் எல்லாமே குடும்பத்தோட எல்லாமே தளபதி ஃபேன் தான். ஸோ அதனால எல்லாமே தளபதிக்காக தான் ஓட்டு போடுவோம். சினிமால இருந்து வெளியில வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறப்ப என்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த மாதிரி क्वेश्चन. எதிர்பார்ப்புகள்ன்றதோட எல்லாமே கண்டிப்பாக செய்வார். அவர் தான் வருவார், அவர் தான் நமக்கு செய்வார். அந்த நம்பிக்கை எல்லா பேருமே இருக்கும். எல்லா ஓட்டும் எங்கள் வீட்டில் எல்லா ஓட்டும் அவருக்கு தான். அந்த ஏரியா ஃபுல்லாகவே அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள். ஏன்னா நாங்கள் எல்லாரும் அவர் ஃபேன். சொசைட்டி நல்லா மாறும், கண்டிப்பாக மாறும், மாற்றம் வேணும்.